ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் அந்த 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று கற்றுக்கொண்டோம். அதில் கடைசியாக நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசித்து நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றபோது நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படின்னு தான் காஸ்பலை பற்றி படித்தோம். இப்போ அந்த பகுதி வரைக்கும் முடிந்தது, நியாயத்தீர்ப்பு வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம சைடு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் குறிப்பாக ரட்சிப்பு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. எல்லா பக்கம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற வார்த்தை ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புன்னா என்ன அப்படிங்கிறத குறித்து கடந்த எபிசோடில் நம்ம தியானித்தோம். அதாவது ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் அல்லது ஒரு கூஸ் பாம்ஸ், ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் மாத்திரம் அல்ல, இது ஒரு தொடர், ஒரு பிரயாணம் அப்படிங்கிறத குறித்து கடந்த எபிசோடில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி சரி, இந்த ரட்சிப்புக்கு நான் என்ன செய்யணும்? பொதுவாக நம்மளுடைய மதம் என்று இந்த உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் சரி, தெய்வம் என்ன செய்யுங்கிறத விட அந்த தெய்வம் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த உலகளாவிய ஒரு கருத்து. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் என்ன, இது ஒரு மதம் அல்ல, இதுதான் வழி, அவ்வளோதான், இதுதான் வழி. இந்த மார்க்கம் என்ன பண்ணுதுன்னா, இது மட்டும்தான் வித்தியாசம். இந்த உலகத்தில் எல்லா மதங்களும் கற்றுக் கொடுப்பது என்னன்னா, அந்த தெய்வத்தை உன் பக்கம் திரும்புவதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே கிறிஸ்தவம் என்ன போதிக்குது அப்படின்னா, தெய்வம் உன்னை திரும்பி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, தெய்வம் உன்னை தேடியே வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அந்த தெய்வத்துடைய பார்வை நம்ம பக்கம் படுவதற்கு ஏதாவது செய்யணும். இங்கே அப்படி இல்லை, நான் தெய்வத்தை தேடி போகலை, தேவனே என்னை தேடி வந்தார். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். சரி, இப்போ இந்த கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ரட்சிப்புனா நிறைய சொன்னல, விடுதலை, வெற்றி, காக்கப்பட்ட ஒரு நிலை, மீட்கப்படுதல் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான இந்த மாதிரி காரியத்தை தான் நான் ரட்சிப்புன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். எதில் இருந்துன்னா ப்ரிடாமினென்ட்லி பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டால் எல்லா விடுதலையுமே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இன்னைக்கு இதை மறந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இயேசுகிட்ட வந்தாலே கண்ணீரை துடைப்பார், வியாதியை மாற்றுவார் அப்படின்னு சொன்னோம். பாவம் அப்படிங்கிறத குறித்து பேசுறதுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, நம்ம அங்கே வேண்டாம், இங்கே இதே பார்ப்போமே. இப்போது இந்த ரட்சிப்பு அப்படின்னு வரும் பொழுது பாவத்திலேருந்து வரக்கூடிய விடுதலை, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறோம். இன்றைக்கி பல பேர் குளித்த தண்ணியில் போய் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன்னா பாவத்திலேருந்து விடுதலையாக்கிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல ஊருக்கு நடந்து போகிறாங்க. அப்படி பல காரியங்களை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தங்களையே காயப்படுத்தி வருத்தி ரத்த சிந்தக்கூடிய அளவு கூட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பாவத்துக்காக ரத்தம் முழுக்க சிந்தின ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத அவங்களுக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது, அல்லது நாம் சொல்ல மறந்துட்டோம், இல்லை அவங்களும் மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இங்கே நான் என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிய ரட்சிப்பை, நித்தியமான ரட்சிப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? வாசிக்கிறேன் பாருங்களேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது அப்படி எழுதுகிறாரு: நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. நியாயப்பிரமாணத்தில் இல்லாத கிரியைன்னு வேறு கிரியையே கிடையாது. அதை விட எக்ஸ்ட்ரா அதை செஞ்சாலே பெரிய விஷயம். அல்லது இப்படி சொல்லலாம், எல்கேஜி பாஸ் பண்ணால் தானே யூகேஜி போக முடியும். நியாயப்பிரமாணத்தில் இருக்க கிரியையே உங்களை கவர் பண்ணால் தான் அடுத்து யோசிக்க வழியே இல்லைன்னா அங்கே அவ்வளோதானே இருக்குது. இப்போ பவுல் சொல்கிற அவ்வளோ கிரியை நீ செஞ்சால் கூட, அது குறிப்பாக சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தில் வரும் பொழுது இந்த 10 கட்டளையை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 613 கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 613, 248 காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், 365 காரியங்கள் செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 248 அஃபர்மேஷன்ஸ் அண்ட் 365 ப்ராகிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டா மட்டும் நீதிமான் ஆகிருவியா? ஆக முடியாது. அப்போ எப்படி தான் நீதிமான் ஆக முடியும்? கிரியையினால் என்னால் நீதிமானே ஆக முடியாது. இது டிஎல் மூடி அவர்கள் விளக்கும் பொழுது இப்படி விளக்குகிறாங்க. எப்படி விளக்குறாரு அப்படின்னா, அந்த ஊரில் இந்த நிலக்கரி சுரங்கம் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ சுரங்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் நீ விழுந்த உடனே நீ உன்னால் என்ன மேக்ஸிமம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போது பெரிய பள்ளம், சுரங்க பள்ளம், பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டீங்க. நீங்கள் மேக்ஸிமம் உங்களை காப்பாற்ற என்ன பண்ண முடியும்? நீங்கள் கத்தினாலும் வெளியே கேட்காது, ஏன்னா அது அவ்வளோ பெரிய பள்ளம். நீங்கள் கத்தினாலும் வெளியே கேட்க முடியாது. ஏற ட்ரை பண்ண முடியுமா? ஏற ட்ரை பண்ணால் ஏறி வலிக்கு திருப்பி உள்ளே தான் விழுவீங்க, கையை காலை உடையணும், அவ்வளோதான் மேட்ரு. அப்போது சுரங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்தவன் தன்னை காப்பாற்றுறதுக்கு அவன் செய்வதற்கென்று எதுவுமே இல்லை. அல்லது இப்படி சொல்லட்டுமா, லாசருவை மரித்து அடக்கம் பண்ணி வச்சாச்சு. லாசரு உயிரோடு எழுவதற்கு லாசரு என்னத்தை செஞ்சு சாதிச்சார்? ஒன்றும் செய்யலை. அப்போது இந்த ரட்சிப்பை அடைவதற்கு நம்மளால் எந்த கிரியையும் செய்ய முடியாது.
இன்னொரு வசனத்தை வாசிக்கிற மாதிரிலாம் எபேசியர் 2வது அதிகாரம் 8 முதல் 10 வசனம். நம்ம எல்லாருக்குமே நம்ம தெரிந்த வசனம் தான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படின்னா இதுக்கு நீ ஒன்றும் செய்யலை, ஏதோ நீ செஞ்சதுனால இது உனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் அழுது கதறி கண்ணீர் விட்ட போது கர்த்தர் மனம் இறங்கினார் அப்படின்ட்டோம். அப்போ அழுது கண்ணீர் விட்டால் தான் ரட்சிப்பாருன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் என்ன ஜெபம் பண்ணாலும் அழுற மாதிரியே ஜெபம் பண்ண வேண்டியது. அவங்க நார்மலாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணுன உடனே அழுற மாதிரி ஜெபம் பண்ண தெரியல. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இதை மாதிரி பல கிரியைகளை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது தெளிவாக, இது உங்களால் உண்டானது அல்ல. அப்போ இது என்னது? இது கிஃப்ட்டு. இப்போ கிஃப்ட்டுனாலே ஓசி சொல்லுங்கள், கிஃப்ட்டுனாலே ஓசி. கிஃப்ட்டுனாலே நான் அதுக்கு எதுவும் பண்ணலன்னு அர்த்தம். அது வசனம் சொல்லுது பாருங்களேன், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, ஒரு வேத வல்லுநர் இப்படி வளர்க்குறாரு. இங்கிலாந்து ராஜாவுடைய அரண்மனை தோட்டத்தில் அழகழகான திராட்சை பழங்கள் இருந்ததாம். அப்போ ஒரு ஏழை தாய் தன்னுடைய பிள்ளைக்காக திராட்சை பழம் வாங்குறதுக்காக அந்த தோட்டத்துக்கு வரா. அங்கே கார்டனர், அதாவது அந்த தோட்ட வேலைக்காரன் நின்றுட்டுருக்கிறான். இவாட்ட இருந்தது ½ crown, அதாவது ₹1 கம்மி. நம்ம ஒரு காசுன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், ½ crown அப்படிம்பாங்க. ₹1 கம்மியான காசு தான் இருக்குது. இந்த காசை கொண்டு கொடுத்துட்டு அவன்கிட்ட எனக்கு கொஞ்சம் திராட்சை பழம் தா அப்படிங்கிற. அவன் பாட்டி மண்டையில் உனக்கு எதாவது இருக்கா, கிளம்பு அப்படின்ட்டான், போயாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வரா, இன்னும் கொஞ்சம் அப்படி சில்லற பைசாலாம் அள்ளிட்டு வந்து இப்போது எனக்கு கொடு அப்படிங்கிற. அந்த தோட்டக்காரனுக்கு கோவம் வந்துட்டு கத்தி வெளியே போமா அப்படின்ன உடனே அந்த பக்கமாக அந்த ராணி நடந்து வராங்க. அவங்க காதில் இது கேட்க ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ராணிகிட்ட இந்த பாட்டி சொல்லுது, என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை, நேற்று கொண்டு வந்து பணம் கொடுத்தேன், அப்போ அவன் தரமாட்டேன்ட்டான், இன்றைக்கி அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொண்டு வந்து கொடுத்தேன், இப்போவும் தரமாட்டேங்கிறான் அப்படின்ன உடனே அந்த ராணி சொன்னது, பாட்டி நீங்கள் வாங்க வந்திருக்கிறது ஏதோ கடை வீதிக்கு வந்து நீங்கள் வாங்க வரல, நீங்கள் வாங்க வந்தது எங்கன்னா ராஜாவின் தோட்டத்துக்கு வாங்க வந்திருக்கிறீங்க. இங்கே ராஜா விற்கிற பிஸ்னஸில் இல்லை, ராஜா கொடுக்குற பிஸ்னஸில் இருக்கார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கிங் என்ன பிஸ்னஸ்? நாட் த பிஸ்னஸ் ஆஃப் செல்லிங் பட் த பிஸ்னஸ் ஆஃப் கிவிங். ரெண்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்டவர் ரட்சிப்பை விற்கிறவர் இல்லைங்க, ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறவர். இந்த பாட்டி முதல்ல சில்லற பைசா அள்ளிட்டு வந்துச்சு, அடுத்து இன்னும் கொஞ்சம் சில்லற பைசா அள்ளிட்டு வந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதையாவது செஞ்சு ரட்சிப்பை பெற முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இன்னும் அதிகமாக நீங்கள் என்ன செஞ்சாலும் இது விற்பனைக்கானது அல்ல, இப்படி சொல்லலாம். இட் இஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் கிவிங். அவர் கிருபையாக இரக்கமாக கொடுக்கறது தான் இந்த ரட்சிப்பு. 100% தேவனும் 0% நீங்களும் சேர்ந்து தான் ரட்சிப்பு. ஏதோ கொஞ்சம் போல் என் வேலை இருந்துச்சு சார், ஆண்டவர் ரட்சித்தார் சொல்லுவோம் பார்த்தீங்களா. எக்ஸாம் வரும்போது சொல்லுவோம், ஆண்டவர் எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ் பண்ணி ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டிங்கன்னு சொல்லுவீங்க, நான் ஃபுல்லாக ஜெபம் பண்ணேன், அப்புறம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன், கர்த்தர் எனக்கு 100 மார்க் கொடுத்தாரு. அப்போ அந்த ஃபுல்லாக ஜெபம் பண்ண நைட்டு ஃபுல்லாக படித்தேங்கிறது ஒரு 20% உங்களுக்கு மிச்சம் கொடுத்தாருங்கிறது 80% ஆண்டவருக்கா? அதுக்காக நீங்கள் படிக்கணும்னா எக்ஸாமுக்கு படிக்காமல் போயிடன்றாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, ரட்சிப்பு என்று வரும்பொழுது 100% தேவனுடைய வேலை மாத்திரமே. என்ன சொல்லுவோம், இட்ஸ் லைக் எ கிஃப்ட். பட் நம்ம சொல்லிக்கலாம், இந்த மாமியார் வீட்டில் ஏதாவது கார் ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா, நம்ம ஊர் பக்கம் போனால் என்ன பண்ணுவோம், அந்த காரை வச்சு பயங்கரமாக சீன் போடுவோம், கார் பார்த்துல அப்படிம்போம். ஆனால் அதே இது மாமியார் வந்துட்டாங்கன்னா அங்கே சீன் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல இது யார் காருன்ட்டு. அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் உணர்வு இருக்கணும், இந்த ரட்சிப்பு இது நான் ஏன் பண்ணல, இதை வச்சு பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இது கொடுக்கப்பட்டது. சரி, எதுக்கு இப்போ அவ்வளோ புரிஞ்சு கொடுக்கப்பட்டது. சரி, சிம்பிளாக சொல்லப்போனால் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இது தேவனுடைய ஈவு, வாங்கி வச்சுக்கிட்டு கூப்பிடப்பட்டு தூங்கிடணுமா? அதே பகுதி எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு, நான் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டேன் அல்லது மறுபடியும் பிறந்து விட்டேன், புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எதுக்கு? ஏன்னா நற்கிரியைகளை செய்வதற்கு. அதை ஒரு வேத வல்லுநர் அப்படி எழுதுகிறாரு, யூ cannot become a Christian by doing good works. If you are a Christian, you cannot stop doing good works. அதை தமிழில் அப்படி சொல்லலாம். நல்ல செயல்களை செய்வதன் மூலம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நல்ல வேலைகளை செய்வதை நிறுத்த முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா எப்படி தெரியணும்? நீங்கள் கத்தி ஜெபம் பண்ணுறது இல்லையா, இல்லை நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது இல்லையா, இல்லை நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு குதிக்கிறது இல்லையா, அதிலலாம் தெரியாது. நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதே எப்படி? இலவசமாய்
கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதற்கான காரணமே கிரியை செய்வதற்கு. அது எப்படி சிம்பிளாக சொல்லாமா? கிரியை இல்லாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே. கடைசி நீங்கள் செஞ்ச நற்கிரியை என்ன? இலவசமாக தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? யோசிங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களால் எங்களை மீட்டு கொள்ள முடியாது. எந்த கிரியையை செய்தாலும் அது எப்பேற்பட்ட நற்கிரியையாக இருந்தாலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அது விற்பனைக்கானது அல்ல, அது ஈவாக கொடுக்கப்படக்கூடியது. நீர் எங்களுக்கு ஈவாக தந்த இந்த ரட்சிப்பை நாங்கள் வேல்யூ பண்ணுறது எப்படி? வேல்யூ பண்ணுறது? எங்களுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை இலவசமாய் தந்த தேவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக, உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக, உம்முடைய மகிமையின் புகழ்ச்சியாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, எங்களை கொண்டு என்ன செய்வதற்கு சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்து ஆண்டவர்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.